2026ல +2 முடிச்சுட்டு எந்த காலேஜ் போறது, எந்த கோர்ஸ் எடுத்தா ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அப்படின்னா இந்த விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2600க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்கு. அதுல 160க்கு மேல கவர்மெண்ட் காலேஜஸ், 1200க்கு மேல எய்டட் காலேஜஸ், 1600க்கு மேல செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், 500க்கு மேல என்ஜினியரிங் காலேஜஸ், 490க்கு மேல பாலிடெக்னிக் காலேஜஸ், 70க்கு மேல மெடிக்கல் காலேஜஸ். இவ்வளவு ஆப்ஷன் இருக்கும்போது பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? ஃப்ரெண்டு போற காலேஜ், ரிலேட்டிவ் சொல்ற காலேஜ், அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குற கேம்பஸ், இதையே பிளைண்டா தேர்வு பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காலேஜ் சூஸ் பண்றது வெறும் டிகிரி வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, அடுத்த 40 வருட வாழ்க்கையோட டைரக்ஷனை தேர்வு பண்றது. ஒரு ராங் கோர்ஸ் 4 வருஷ டைமையும் லட்சக்கணக்கான மணியையும் உங்க கான்ஃபிடன்ஸையும் எடுத்துரும். ஆனா ஒரு சரியான டிசிஷன் உங்க வாழ்க்கையை முழுசா மாத்திடும். அதனால அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்க ஸ்கில் என்ன, எந்த ஃபீல்டுக்கு ஃபியூச்சர் டிமாண்ட் இருக்கு, இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவெடுக்கணும். இல்லைன்னா டிகிரி முடிஞ்ச பிறகு நான் ஏன் இந்த கோர்ஸை எடுத்தேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடும். அதனால ட்ரெண்டை பார்த்து உங்க கோர்ஸை சூஸ் பண்ணாதீங்க, உங்களோட ஃபியூச்சரை பார்த்து தேர்வு பண்ணுங்க. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நினைக்கிற காலேஜில் நீங்கள் நினைக்கிற கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கே நீங்கள் நினைக்கிற காலேஜில் நீங்கள் நினைக்கிற கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க. உடனே கால் பண்ணுங்க, உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. நன்றி.